கார்த்திகை தீப விழாவுக்கும் பார்வை குறைபாடு உள்ள இந்திய மகளிர் கிரிக்கெட் அணியின் உலகக்கோப்பை வெற்றிக்கும் சம்பந்தம் உண்டு. என்ன சம்பந்தம்? ஹிந்துயிசம் அப்படின்றது ஒரு பாலிமார்பிக் சிஸ்டம். அதாவது கடவுள் ஒருத்தர் தான், அவருடைய பல குணங்களை வெளிப்படுத்தும் வகையில் நிறைய குறியீட்டு கடவுள்கள் உண்டு. இருக்கிற கடவுள் ஒருத்தர் தான். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், செல்வத்தை குறிப்பதற்கு மகாலட்சுமி தாயாரும் மகாவிஷ்ணு அவர்களும், கிரியேட்டிவிட்டியும் எஜுகேஷனையும் கல்வியையும் குறிப்பதற்கு பிரம்மாவும் சரஸ்வதியும், அப்படின்ற மாதிரி ஆற்றலையும் நாம் உள் உணர்வு நாம் அப்படின்றத குறிக்கிறதுக்கு பார்வதியும் சிவனும், உட்கலர்ந்த ஜோதின்னு சொல்லுவோம் இல்லையா சிவனை. அப்போது நாமளாக இருக்கிறது, நம்மளுடைய ஆற்றல் நாமம், இதை குறிக்கிற விதத்தில் சிவனும் பார்வதியுமாக கூறப்படுகிறது. அப்போது இந்த கார்த்திகை தீபத்துடைய கதை என்ன அப்படின்னா, ஒரு வாட்டி சிவன் ஒரு பெரிய ஒளி பிழம்பாக இருந்ததாகவும் திருவண்ணாமலையில், அப்போது அந்த ஒளிப்பிழம்பினுடைய அந்த ஆற்றலாக இருக்கக்கூடிய அந்த சிவன் ஒளிப்பிழம்பாக வெளிப்பட்ட பொழுது அந்த ஒளிப்பிழம்பினுடைய அடியையும் முடியையும் காண ஒரு சேலஞ்ச். ஸோ மகாவிஷ்ணு அவர்கள் வராக ரூபம் பன்னியை போல ஒரு உருவம் எடுத்து பூமிக்குள்ளேயும், அன்னப்பட்சியில் ஏறி பிரம்மா வானத்தை நோக்கி மேலே முடியையும் பார்க்க போனார்கள். ரெண்டு பேராலையும் பார்க்க முடியல அப்படின்றது கதை. இந்த ஒளி ரூபமாக சிவன் வெளிப்பட்ட நாள் தான் இந்த கார்த்திகை தீபம். அதனால தான் அங்கே மலையில் அந்த ஒளியை திரும்பியும் பிரதிஷ்டை பண்ணுறாங்க, மறுபடியும் அதை ஏற்றி காட்டுறாங்க. இப்போது இதில் எனக்கு விளங்கிய விஷயம், என்னுடைய சிறுமுலைக்கு விளங்கிய விஷயம் என்ன? ஆமாம், ஒரு எந்த அளவுக்கு நம்ம கல்வி கற்றிருந்தாலும் ஆற்றலினுடைய முடிவை அந்த கல்வி உங்களுக்கு சொல்லக்கூடாது. ரைட்? கண்ணதாசன் அழகாக எழுதியிருப்பார், கற்றுத்தரும் ஒரு வகை அறிவினில் முற்றும் தெரிந்தது போல் மனிதர்கள் உறவாட அப்படின்னு. அப்படின்னா ஏதோ ஒன்று படிச்சுவிட்டு இது அவ்வளோதான், ஓஹோ இந்த படிப்பு சொல்லிடுத்து என்னால் இவ்வளோதான் பண்ண முடியும் இல்லை. அப்போது அந்த பார்வை குறைபாடு இருக்கக்கூடிய அந்த கிரிக்கெட் பிளேயர்களுக்கு எவ்வளோ டாக்டர்ஸ் சொல்லியிருப்பாங்க, அவன் கல்வியை வச்சு எவ்வளோ பேர் சொல்லியிருப்பான், அம்மா ஒரு நாள் இவ்வளோதாம்மா முடியும், நீ போய் எங்கேயாவது டெலிஃபோன் அட்டெண்டராக ஒர்க் பண்ணுமா அப்படி சொல்லியிருப்பான்ல. ஆனால் அந்த கல்வியால் உண்மையை கண்டுபிடிக்க முடியலையே, இவர்களுடைய ஆற்றல் அதுக்கும் மேலே போயிடுத்துல. புரியுறதா? இவருடைய ஆற்றல் அதுக்கும் மேலே போயிடுது. அந்த டாக்டருக்கு தெரிஞ்சதை கூட இவங்கெல்லாம் பெரிய ஆளாக போய் ஒரு வேர்ல்டு கப் வின் பண்ணிட்டாங்களே இல்லை. அப்போ கல்வியால் கணிக்க முடியலை ஆற்றலை. அதே மாதிரி மகாவிஷ்ணு செல்வம். இப்போ இந்த குழந்தைகள்லாம் இதை வின் பண்ணியிருந்த அந்த பெண் குழந்தைகள் எல்லாம் ஒன்றும் பெரிய பணக்கார இல்லைம்மா, ட்ரைபல் பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருக்காங்க பெண்கள், கரெக்டாக. அப்போது அவங்கள்ட்ட பெரிய செல்வம் இல்லை. அப்போது உங்ககிட்ட செல்வம் இல்லை, ஒன்றால் இதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி நிற்கல அவங்க. ஸோ செல்வம் பாய்ஞ்சதோட கூட ஆழமாக பாய்ஞ்சிருக்கிறது ஆற்றல் இல்லையா? அப்போது கல்வியாலோ செல்வத்திலாலோ ஒரு குறுகிய வட்டத்தில் அடைக்கப்பட முடியாதது நீ, உனக்குள் கலந்திருக்கக்கூடிய ஜோதி, உன்னுடைய ஆற்றல். அப்போது எங்கேயும் நீ தோல்வி ஏற்காத. உனக்கு கற்றுக் கொடுத்தவர்கள் கல்வியை ஆதாரமாக வைத்து உன்னால் முடியாதுன்னு சொன்னாலும் நீ ஏற்காதே. உன்னுடைய சுற்றி இருக்கிறவர்கள் உங்கள்கிட்ட பணம் இல்லை, உன்னால் அதை செய்ய முடியாதுன்னு சொன்னாலும் நீ அதை ஏற்காத. உன் ஆற்றல் அடிமுடி அல்லாதது. அடிமுடி அறிய ஒண்ணா ஒரு விஷயம் உன்னுடைய ஆற்றல். அடங்காதே, உன் ஆற்றலை வெளிப்படுத்தி கொண்டே இரு. There are no boundaries. There are no boundaries to express, to manifest who you are. All the best.